guys. Hi guys. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஏன் குட் மார்னிங் சொல்றோம் அப்படின்னா கரெக்டா காலையிலே ஒரு 9:30 மணிக்கே பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா இப்ப மணி 9:30 நாங்க எந்திரிச்சதெல்லாம் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு அதிசயமா சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பி இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா விருதாச்சலம் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு. வந்துட்டு இங்க இருந்து கிளம்பி எங்க போறோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஊருக்கு இது வரைக்கும் யாருமே போயிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஊர் யாரும் கேள்வி கூட பட்டிருக்கோம். அப்படிலாம் இல்லைங்க, எல்லா ஊர்லயும் எல்லா ஊர் குட்டி குட்டி ஊர் இருக்கும். எங்க ஊர் விருதாச்சலத்துல இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ்ல பரிக்கல்ங்கிற ஊர் இருக்கு. அங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மன் அந்த கோவிலுக்கு போறோம், அதான் கிளம்பி வந்திருக்கோம். ஆமா, அது வந்து சனிக்கிழமையில வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, அதனால இன்னைக்கு சனிக்கிழமை தான் நாங்களுமே கிளம்பி போறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கோவில் எல்லாம் காமிப்போம். ஆமா, கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்துரும். இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின், நல்லா உட்காந்து போறதுக்கு ஃப்ரீயா ஜாலியா இருக்கும். டிஃபன் வாங்கியாச்சு, வீட்ல எதுவும் செய்யல, அதனால கடையில வாங்கிட்டோம். கடையில என்ன வாங்கினோம், தோசை அப்புறம் சமோசா வாங்கியிருக்கோம். ட்ரெயின்ல போறப்ப சாப்பிடுவோம், காமிக்கிறோம். அப்புறம் நீங்களும் வாங்க எங்க கூட டிஜிட்டலா. பை கைஸ். ஓகே, இப்போ நாங்க போயிட்டு பரிக்கல்ல மீட் பண்றோம் உங்களை. ட்ரெயின் வந்துருச்சு பாருங்க, பேசஞ்சர் ட்ரெயின் தான் கைஸ். ட்ரெயின் வந்து நின்றுச்சு, நாங்களும் அழகா யாருமே இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சூப்பராக ஏறி உட்காந்துட்டோம். ஸோ நல்லா இந்த ட்ரெயின் வந்து எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் பேசஞ்சர் அப்படின்றதுனால. ஸோ அதனால் அப்படியே வந்து நம்ம ஒரு டைம் பாஸாக இருக்கணும். சனிக்கிழமையில் வீக்கெண்டில் வந்து ஒரு டிவோஷனலாகவும் அப்படியே ஒரு ஜாலியாக ஃப்ரீயாகவும். இப்போ மற்ற ட்ரெயின்லாம் போனால் அப்படின்னா வந்து எக்ஸ்பிரஸ்லாம் வந்து செம்ம கூட்டமாக இருக்கும். அதுவும் மதுரை டு சென்னை ட்ரெயின் எல்லாமே உங்களுக்கு தெரியும், உள்ளே ஏறி நம்மளால் நிற்க கூட முடியாது. இது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதனால் சூப்பராக ஃப்ரீயாக ஏறி உட்காந்து பாருங்க. எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை, ஐ மீன் இந்த போர்ஷனில் யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு நான் அம்மாவும் இதை பாருங்க, ஆளுக்கு 2 தோசை வாங்கியிருக்கோம். அப்புறம் ஸ்டேஷனில் 2 சமோசா வாங்கினோம். சரி, ஓகே கைஸ், நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹாய் மக்களே, கோயிலுக்கு வந்து இறங்கியாச்சு. வந்த உடனே நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். அங்க வந்து துளசி மாலை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெல், இதுதான் வந்து இங்க மிக சிறப்பானது. வாங்க வைக்கிறதுலயே இங்க வந்து இதான் லட்சுமி நரசிம்மருக்கு நம்ம வந்துட்டு உள்ள போயிட்டு நெல் கொட்டி அதுல நேம் எழுதணும், அதுக்காக அது. அப்புறம் கல்கண்டு, நெய் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். நெய் வந்து தீபம் போட, கல்கண்டு வந்து யார்ட்டையாவது கொடுக்கறதுக்கு. அதனால வந்தாச்சு. கோயிலுக்கு வர்றது இதுதான் கைஸ். சாமி இருக்கோ இல்லையா, ரெண்டாவது இப்படி வர்றப்ப இந்த இடத்துல இதை நம்பி இருக்கிற ஒரு வியாபாரிகள்லாம் இருப்பாங்க. துளசி விற்கிறவங்க, நெல் விற்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு வியாபாரம். கற்பூரம் வத்தி விற்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வியாபாரம். அதுக்கப்புறமா வந்து எவ்வளவு பேர் வீட்டை விட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புண்ணியம் தேடிக்கிறதுக்கு, சாமி கும்பிட்டு தான் நம்ம புண்ணியம் தேடணும்ல. இந்த மாதிரி விஷயம் கொடுங்க, 10 ரூபாய் நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு கொடுக்கலாம், அதுதான் வந்து நல்லது. ஏன்னா வந்து அவங்க இதை நம்பிதான் வந்து உட்கார்ந்துருக்காங்க, வீட்டை விட்டு வரணும். நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமை வரலாம், கோயில்ல இருந்து சொல்றேன். அதனாலதான் கோவிலுக்கு போனா நம்ம உண்டியல்ல மட்டும் காணிக்கை செலுத்துறதை விட இந்த மாதிரி கொடுக்கணும். சரி வாங்க, இதான் கோபுரம் பாருங்க. நாங்க உள்ள போயிட்டு சாமி காமிக்கிறோம். காலேஜ் படிக்கல இருந்து வரேன், ஆனா உள்ள இருக்கிறது பெருமாள் எனக்கு தெரியாது. இன்னைக்கு எங்க அம்மா சொல்றாங்க லட்சுமி நரசிம்மர், பரிக்கல் லட்சுமி நரசிம்மர். இது வந்துட்டு இது சென்னை ரோட்ல இருக்கு. சென்னை மெயின் ரோட்ல கொஞ்சம் தூரம் உள்ள வரணும். ஊர் பேர் வந்து பரிக்கல். அதாவது உளுந்தூர்பேட்டை டோல்கேட் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டாப்பு ஹைவேல இருந்து உள்ள வரணும். 1 கிலோமீட்டர் தூரம் வந்தா இந்த ஊர் இருக்குங்க. வாங்க கோயிலுக்குள்ள போலாம். அதெல்லாம் வந்துரும். அதான் இது நாங்க அதெல்லாம் கிடையாது, சும்மா நாங்க என்ன பண்றோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ. சரி, நம்ம ஏதோ வீடியோக்கு பேசணும் இல்லையா, அதனால பேசுறோம். பரிக்கல் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த சாமி வாங்கிட்டாங்க, எல்லாமே போடுவாங்க. வாங்கிட்டாங்க, சரியா இருக்கும். அந்த கடையை எடுத்துட்டு வந்துருப்பா. வீடியோ யூடியூப் வீடியோ நிறைய எல்லாமே வந்து இந்த மாதிரி ஐட்டம், சாமி ஐட்டம், போட்டோ, சாமி போட்டோ, அந்த பொருட்கள்லாம் விற்கும். இது கடைங்க இருக்கு. 2 பேசி காட்டுடி. ஏன் நீ இங்க நின்று பேசுறீங்க? முன்னாடி வா. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எல்லா கோவிலுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சாமி பொருட்கள், மண்பாண்டத்துல செய்யக்கூடிய மண்பானை, அந்த சட்டி, இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது. இந்த பருப்பிஜமா அது வந்து சாமி எல்லாம் இருக்கும், பீங்கான்ல இருக்கக்கூடியது அந்த மாதிரிதான். ஆமா, அப்புறம் பூஜை பொருட்கள்லாம் நிறைய கடை தான் இருப்பா. அந்த கடையில இந்த கடை பூஜை கடைக்கு பஞ்சமே இல்ல. ஆமா, நீங்க என்ன பொருள் கொண்டு வரணும்னு இல்ல, எல்லாமே நீங்க வர்றப்ப கொண்டு வந்து வரணும்னு இல்ல, இங்கே கிடைக்கும், எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அது மாதிரிதான் இந்த கடைங்கெல்லாம் இருக்கிறது.
பூஜை பொருள்லாம் நீங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க, வீட்ல இருந்து கொண்டு வர தேவையில்ல, வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே இருக்கு. டிக்கெட் எங்க வா ஒன்று எடுக்கல, ஒன்று எடுத்தேன். சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் வந்து எல்லா சாமியும் கும்பிடுவோம். நாச்சியார் சன்னதி இது கும்பிட வந்திருக்கோம். அப்படியே வருணா ஆஞ்சநேயர் ஒன்று ஒன்றா கும்பிட்டுட்டு அப்படியே கோவில் சுற்றி வரலாம் வாங்க. ஆமாம், உள்ளே பார்த்தா நல்ல தரிசனம். அர்ச்சனை சீட்டு வாங்கியிருந்தோம், கொடுத்தோம். நல்லா அர்ச்சனை பண்ணாங்க. சனிக்கிழமைன்றனால கூட்டம் இருந்தது, அதனால் ஸ்பெஷல் டிக்கெட் ஒன்று. என்ன அது அந்த பொது இதுனா 2 லைன் மாதிரி போகுது. ஸ்பெஷல்னா எடுத்தோடனே சாமி பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது. நாங்க ஸ்பெஷல்ல தான் போனோம். 50 ரூபாய் 2 டிக்கெட் எடுத்துட்டு போனோம். அதனால சீக்கிரம் வந்துட்டோம். இல்லைன்னா கொஞ்சம் லைன்ல போயிட்டு வர மாதிரி இருக்கும். போன் உள்ள அலோடே கிடையாது. ஆமா, போன் எடுக்காதீங்க. போட்டோஸ் வீடியோஸ் எடுக்காதீங்க. உள்ள கருவறையில சாமியை எடுத்துருக்கோம். உங்களுக்கு நாங்க இந்த வீடியோல காமிக்கிறோம். எனக்கு வந்து எப்படியாவது காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள், நீங்க கும்பிடுங்க. அதை வந்து நான் தம்பிட்டு சொல்லி எடுக்க சொன்னேன், எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நாங்க போடுறோம். எங்கேயுமே எந்த கோயிலுமே அலோடு இல்லை, கருவறை நாங்க எடுத்திருக்கோம் உங்களுக்காக. அந்த வீடியோ பாருங்க, வேண்டிக்கோங்க. தூரத்துல இருக்கிறவங்க வரலாம். நீங்க வந்து இது பரிக்கல், அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இந்த கோவில். வாங்க எல்லா சாமியும் கும்பிடலாம். ஓகே गाइस, பாய். கடவுளே, பெருமாளே சீக்கிரம் வீடு கட்டணும். பெருமாளே ஆஞ்சநேயரப்பா. நீ போ, நான் எடுக்கிறேன். கொஞ்சம் ஒண்ணு நடந்து எல்லா சாமியும் கும்பிட போறோம். கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில போயிட்டு, இங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப போறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கடையில ஹோட்டல்ஸும் பெருசா இங்க இருக்காது. அதனால என்ன கிடைக்குதோ போய் சாப்பிட வேண்டியதான். வாங்க. வந்துட்டு 9 அவதாரங்கள் எடுத்தாரு இல்லைங்களா, அதுல முக்கியமான மோதகஸ்த வாமல ரூபல விக்ன விநாயக பாத நமஸ்துதே கணேசாய சரணம் சரணம் கணேஷா. அங்க போய் காலேஜ் படிக்கிற டைம்ல காலேஜை கட்டடிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டோட அடிக்கடி இந்த கோயிலுக்கு தான் வந்துருப்பேன். ஏன்னா வீட்டுல இருந்து கரெக்டா ஒரு 9 மணி கிளம்பணும். நான் வந்து புள்ள காலேஜ் போயிட்டு வருதுன்னு உட்காந்துருப்போங்க. ஆமா, நாங்க வர்றப்ப அப்படியே நைஸா வீட்டுக்கு ஒரு 4 மணி காலேஜ் எப்போ விடுறாங்களோ அந்த டைமுக்கு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். இங்க வந்து ட்ரெயின் கரெக்டா இருக்கும், ரிட்டர்ன் ட்ரெயின் ஈவினிங். அதை பிடிச்சி போறப்ப வீட்டுக்கு போற மாதிரி கரெக்டா போயிடுவோம். அப்ப வரப்பெல்லாம் இந்த அளவுக்குலாம் இல்லை, இப்போ கொஞ்சம் ஏதோ டெவலப் பண்ணிருக்காங்க. லைட்டா பெயிண்டிங்லாம் பண்ணி கோயில் நல்லா புதுப்பிச்சிருக்காங்க. சிசிடிவி எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன்னு நினைக்கிறேன். இல்லம்மா? ஆமா, ரொம்ப வருஷம், ஒரு 6-7 வருஷம் கழிச்சு வரும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.
பாருங்க நான் என்ன பண்ணுவேன், புள்ள காலேஜ் போயிட்டு வந்து பூஸ்ட் தான் ஹார்லிக்ஸ் தான் இவருக்கு கவனிப்பு தான், வந்து பார்த்தா இவர் சொல்ல மாட்டாரு. நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சொன்னாரு. விட மாட்டான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேரு தான் காமெடியா அவன் வந்து என்ன பில் கேட்ஸ். நான் விட்டு அவன் விட மாட்டான், அவன் விட்டா நான் விட மாட்டேன். காலேஜ் போலான்னு நினைச்சாலும் மாத்தி மாத்தி எனக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நாள் நான் கேட்டேன், 2 நாள் நீ கேட்டேன்னு சொல்லிட்டு கட் அடிச்சுட்டு வந்துட்டு இங்க நல்ல மதியானம் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு அன்னதானம் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி போய் உட்காந்தா ரிட்டர்ன் ட்ரெயின் பிடிச்சி நாங்க மட்டும் கிளம்பி வந்துடும். ஆஃபீஸ் போற மாதிரி வந்துட்டு போயிடுவது. காலேஜ் நான் ஒரு இது பாருங்க வைப்ல இருந்திருக்காரு. ஸ்கூல் படிக்கிறத விட்டுட்டு காலேஜை விட்டுட்டு வைப்ல. காலேஜ் எல்லாம் பிடிக்காது பிள்ளைக்கு. அந்த காலேஜ் ஒரு சுடுகாடு மாதிரி, ஒரு மரம் இருக்காது, வனாந்தரத்துல இருக்கும். ஆப்பிரிக்கன் காட்டுல இருக்கிற வனாந்தரம் மாதிரி இருக்கும் அந்த காலேஜ். அதுல எப்படி ஒரு காலேஜ் போவார் சொல்லுங்க? அவருக்கும் டென்ஷன் இருக்கும் தானே. போனா ஏதோ ஒரு ஜாலியா இருக்கணும், ஒண்ணுமே கிடையாது அங்க. நிஜமா நல்லா வேண்டிக்கோ. தோஷம் எதுவுமே இருக்கக்கூடாது பிள்ளைக்கு, எல்லாம் நீங்க தான் துணை இருக்கணும். நாகர்கோயில் இது, நாகர் சன்னதி. நமக்கு வந்துட்டு இது நாகதோஷம் எல்லாம் இருந்துச்சுன்னா இங்க வேண்டிக்கிறப்போ அந்த தோஷங்கள் எல்லாம் போகும், பரிகாரம் பண்ணிக்கலாம். உள்ள காட்டுறேன் பாருங்க. நாகாத்தம்மா எல்லா இதுமே வந்து லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. எல்லாரும் ஆமா சனிக்கிழமை ஸ்பெஷல் இங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து சாத்தி சாத்தி பூட்டி பூட்டி வச்சிருக்காங்க. நீ நடந்து போகுமா? அப்படியே எடுக்கிறேன். எத்தனை அடி தாண்டி எடுப்ப? அந்த கோவில் காட்டுறப்ப நம்ம இருக்கணும்ல வீடியோஸ்ல. யாராவது பாப்பாங்களா நடந்துட்டே இருந்தா? பாப்பா பொண்ணு பாக்குறோம்ல, இதான் மருமக ஒரு பொண்ணு வீட்டுல பாத்துட்டு கூப்பிடுவாங்க. கீ ஃப்ரேம் காத்தின்னு போடுங்க, வருவாரு. அவரோட ஒர்க் எல்லாம் மாறி. கோபுரம் 2 கோபுரம் தெரியுது, நல்லா இருக்கு. வீடியோ எடுத்தேன். அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி நாகத்தம்மா தாயே. கல்லு எதுக்குடா அடுக்கி வைக்கிற சொல்லு, வீடியோல சொல்லு. அப்படியா? நம்ம வந்து இது வேண்டிக்கிட்டு இங்க லட்சுமி நரசிம்மத்தை வந்து வேண்டிக்கிட்டோம்னா இந்த வீடு கட்டுறது நடக்கும். பாருங்க, சின்ன பிள்ளை தான், அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் எல்லாரும் வீடு கட்டி கல் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அவங்க வேண்டிப்பாங்க. சூப்பர் சூப்பர் தான். அந்த மாதிரி அவ வேண்டியிருக்கா. அவளுக்கு நல்லா நடக்கட்டும். பெருமாளே இந்த பிள்ளையோட எண்ணமும் ஆசையும் நிறைவேற்றி வைங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வேண்டிக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். ஓகே, நான் அவளை பார்த்தேன், அதனாலதான் வந்துட்டு அவள்கிட்ட கேட்டேன். நான் எதுக்குப்பா வேண்டியிருக்கேன்னு. நான் வீடு கட்டணும் அந்த ஆசையில தான் சாமிகிட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதனால நடக்கட்டும், நீங்களும் இது மாதிரி வேண்டிக்கோங்க. சரி, அப்ப நானும் ஒரு கல்லு கட்டி வச்சுட்டு வரேன். பிடிக்குமா? பெரிய கல்லா வச்சுனா பெரிய மாளிகையா கட்டலாம். நீ வந்து சின்ன சின்ன கல்லாவை கட்டி வச்சிருந்தீங்கன்னா எப்படி? இதுவே போதும். ரொம்ப நல்ல மனசு. ஐயோ, எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. அவன் தான் காரு பங்களா ஏசின்னு 50 பங்களா வாங்குறான். அரசியல்வாதி பணத்தை ஏமாத்துறான், சொத்தை ஏமாத்துறான், இல்ல நம்ம கிட்ட இருந்து புடுங்கினதை ஏமாத்துறான். இப்படி பண்ற உலகத்துல இவ வந்துட்டு என்ன சொல்றா? ஏன் சின்ன கல்லா கட்டின, பெரிய பெரிய கல்லா அடுக்கி வச்சிருக்கலாம்னு தம்பி கேட்டாங்க. அதுக்கு வந்து சின்ன வீடே போதுங்கிறா. இந்த வயசுல இவ்வளவு ஒரு பக்குவங்க. அப்படிதான் மனிதன் வாழணும் இல்ல பிஜுமா? அப்பதான் இந்த வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்கும். இப்ப நம்ம கோவில் குளம்லாம் வரோம் இல்லைங்களா, நிம்மதியை தேடி. அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாதிரி எண்ணங்களால நமக்கு அமைஞ்சிரும். அதுதான் வாழ்க்கைங்க. சரிடா, சூப்பர். உன்னோட இதுக்கு நான் வேண்டியிருக்கேன் சாமி கிட்ட. பெஸ்ட் ஆஃப் லக். பெரிய வீடே கட்டுவேன் நீ உன் ஆசைக்கு. நல்லா படிக்கணும். ஓகே, பாய் பாய். அடுக்கி வச்சுட்டு போவோம். பாருங்க கைஸ், இவ்வளவுதான் கல் இருந்துச்சு. அதனால அந்த சின்ன பொண்ணே அப்படி சொல்றப்ப நானும் இப்படிதான் சொல்றேன். இதுதான் என்னோட வீடு கட்டுறதுக்கான பிளானுக்கு நான் வச்சிருக்கேன். அதாவது நமக்கு வந்துட்டு போதுங்கிற மனசு. இந்த சின்ன கல்லை வச்சு நான் கட்டியிருக்கேன். அது மாதிரி சின்ன வீடே எனக்கு போதும், ரொம்ப பெருசெல்லாம் நான் ஆசைப்படலை. சின்ன பொண்ணே அப்படி சொல்றப்ப நம்மளும் அப்படித்தானே இருக்கணும். அதனால இந்த வீடு போதும். நீங்களும் எல்லாரும் வந்து எங்களுக்காக வேண்டிக்கோங்க, நாங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க இன்னும் ஃப்ரண்ட்ல எல்லாம் போய் காமிக்கிறோம். ஓகே, வேண்டிக்கோங்க எல்லாரும் வேண்டிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கும் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வரணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். இல்லை தூரமாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வேண்டிக்கோங்க. ஓகே, பாய். see you next video. bye bye.